ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் கிட்ட ஈவினிங். குட் பேசி ஈவினிங். என்ன படிச்சு விடாம. இந்த சப்னாவுக்கு எக்ஸாம்பிள்க்கே ஒரு ஸ்பெல்லிங் தெரியல. இல்ல வேற டிப்ளோமா படிக்க வந்துருச்சு பைத்தியம். இதுக்கு தான் சொன்னது வாயை கொடுத்து அதுஷன் மாட்டிக்கல. பாட்டா மனுஷன் தேவையாடா இவர்களுக்கு? இந்த ஒரு டிப்ளோமா தேவையாடா? டிப்ளோமா தலைவி தேவையாடா? வாங்க, தலைவி வாங்க. Recording is not loud. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க. என்ன எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெல்லிங்கா? ஐயோ, யா. EXAMPLE எக்ஸாம்பிள். சரியா? அப்ப நான் போடுறதுல என்ன பிள்ளை? EX No, போடுறதுல என்ன பிள்ளை? பத்து மிஸ் அலர்ட்டா ஒரு இருக்கீங்களா? பிள்ளை எதுவுமே அலர்ட்டா. சுதிக்கு போடுறோம். Teacher, எஸ். நான் ஒரு கிளாஸ் அந்த செஷன் முடியறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு போக என்ன ஃபோன் வந்து நெட் வேலை செய்யாம இந்த லீவ் ஆகிட்டு அப்ப நான் அந்த ரெக்கார்டிங் வேலை செய்யல. இவ்வளோ நேரம் இந்த பிள்ளைல அதான் சொல்லிட்டு இருந்தாங்க வேலை செய்யலன்னு தான். இப்பதான் ஐபோன் வாங்கிட்டா ஓகே. இப்பதான் அவங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி இருக்காங்க. இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுப்பி இருக்காங்க. இது கொஞ்சம் இருங்க, நான் ஐ வில் கன்சிடர். I'll talk to Sadish and do something. ஐபோனுக்கு மட்டும் வேலை செய்யற மாதிரி போட்டு வச்சிருக்கீன்னு கேக்குறேன். ஏன்னா எந்த போன்லயே ஒன்னும் ஆகுது இல்ல. என்கிட்ட ஐபோன் இல்ல. ஐபோன் வாங்காதீங்க மேம். ஐபோன் மண்டை குத்து. எங்கட அம்மாவுக்கு பென்ஷன் வந்தோடனே ஏதோ சொல்லி ஐபோன் ஒண்ணு வாங்க வேண்டியது. ஐயோ வாங்காதீங்க மேம், அது ஒரு மண்டை குத்து போன். அம்மா ஏமாத்தி வாங்க போறேன். சரியாம்மா? அவங்க எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுவாங்க, கேளுங்க. அது மட்டுமா இன்னும் வேற எதுவும் வேணுமா? பாத்தீங்களா கேக்குறாங்க. நீங்க எது தந்தாலும் எடுத்துக்கொள்வோம். சும்மா கொடுத்தா என்ன எடுப்பீங்களா? அப்ப அதான் சிகத்த சொல்லாதே. நிக்கான் துன்னா டெம்ல பத்தத் கேன் வாக்கியா. எங்க அம்மா இப்படியா? சரியா? எங்க அம்மா இப்படியா ஏமாத்தி ஒரு இதை வாங்க வேண்டியதுதான். அதுதான் அவங்க நல்ல மனசு மேம். சும்மா கேட்டாலே அள்ளி கொடுப்பாங்க. மழை குளிர் தாங்க முடியல, அதுல ஐஸ் வேற. 10ல ஒரு பங்கு தானே கொடுக்குறாங்க. 10ல 20 பங்கு எடுத்துருவோம். 10ல 1 கொடுத்துட்டு 10ல 9 நான் வாங்கி ஐபோன் வாங்கிட்டேன்னா சரி. அது உண்மைதான். சும்மா செலவழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது ஐத ஆ ஐத அல்லது ஈத, ரெண்டு மாதிரியும் இதை உச்சரிக்கலாம். ஐத ஈத. ஐத ஆ ஈத ஈத ஆ. ஐத ஐத அப்படின்னு ஐத ஆன்னு சொல்றது ரெண்டில் ஏதேனும் ஒன்று. தமிழ்ல எழுதுங்க. ரெண்டில் ஏதேனும் ஒன்று அப்படின்னு சொல்ற தமிழ் எழுதிக்கொள்ளுங்க. ரெண்டில் ஏதேனும் ஒன்று. ஈத. We can prepare either noodles or milk rice for breakfast. We can prepare the noodles or milk rice for breakfast. நாங்கள் காலை உணவாக பால் சோறு அல்லது நூடுல்ஸ் ரெண்டில் ஏதேனும் ஒன்றை தயாரிக்கலாம். தமிழ் எழுதிக்கொள்ளுங்க. நாங்கள் காலை உணவாக நூடுல்ஸ் அல்லது பால் சோறு ரெண்டுல ஏதேனும் ஒன்றை தயாரித்துக் கொள்ளலாம். either noodles or milk rice for breakfast. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கொஞ்சம் சவுண்டா இருக்குது, மற்ற கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. யாரோ சாமான்லாம் போட்டு உருட்டுறாங்க. சரியா?
மிஸ் எஸ் ஒருக்கா திருப்பி ஓகே. சொல்லுங்க. நாங்கள் தமிழ்ல காலை உணவாக நூடுல்ஸ் அல்லது பால் சோறு ரெண்டில் ஒன்றை தயாரிக்கலாம். ஈதன்னு சொன்னா ரெண்டில் ஒன்று, அப்படின்னு சொல்றது ரெண்டில ஏதேனும் ஒன்று, இரண்டில் ஏதேனும் ஒன்று. மிஸ் ஈதர் என்ற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணா சரியா அல்லது ஈதர் ஓ என்று சேர்த்து யூஸ் ஈதன்னா பண்ணா? ரெண்டுல ஒன்று தான். ஈதன்னு சொல்றது யூ கேன் யூஸ். நான் இப்ப சாரி இல்லாட்டி ஷல்வார உடுத்துறேன் அப்படின்னு சொன்னா ஐ கேன் வேர் ஈதர் ஷல்வா ஆ சாரி, ரெண்டுல ஏதேனும் ஒன்றை நான் உடுத்துவேன். எழுதினது சரியான்னு வாசிக்கிறேனே. நாங்கள் காலை உணவாக பால் சோறு அல்லது நூடுல்ஸ் இரண்டில் ஒன்றை தயாரிக்கலாம். Yes. Okay. Second one, either you or your brother can join this program. Either you or your brother can join this program. நீ அல்லது உன்னுடைய சகோதரன் ரெண்டில ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நீ அல்லது உன்னுடைய சகோதரன். Either or. ரெண்டுல ஒரு ஆள். நீ அல்லது உன்னுடைய சகோதரன் ரெண்டில் ஒருத்தர், ரெண்டு பேரில் ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். Third one, he will speak either English or Tamil. He will speak either English or Tamil. அவன் தமிழ் அல்லது ஆங்கிலம் ரெண்டில் ஏதேனும் ஒரு மொழியை பேசுவான். He will speak either English or Tamil. அவன் ஆங்கிலம் அல்லது தமிழ் ரெண்டுல ஏதேனும் ஒன்றை பேசுவான். Fourth one, she will either do A levels again or find a job. She will either do AL again or find a job. அவள் ஒன்றில் உயர்தர பயிற்சியை திரும்ப செய்வாள் அல்லது ஒரு வேலையை தேடுவாள். ரெண்டுல ஏதாவது ஒன்றை செய்வாள். அவள் ஒன்றில் ஏல் பரீட்சையை திரும்ப செய்வாள் அல்லது ஒரு வேலையை தேடிக்கொள்வாள். ரெண்டுல ஏதாவது ஒன்றை செய்வாள். I will either call you or come to meet you. I'll either call you or come to meet you. நான் ஒன்றில் உனக்கு கால் பண்ணுவேன் அல்லது உன்னை வந்து சந்திப்பேன். நான் ஒன்றில் உனக்கு கால் பண்ணுவேன் அல்லது உன்னை வந்து சந்திப்பேன். ரெண்டுல ஏதானும் ஒன்றை செய்வேன். Either or. You can buy. உண்டு எழுதுறேன், நீங்க பார்த்து எழுது. You can buy either car or a van. You can buy either car or a van. நீ ஒரு காரை அல்லது நீ கார் வேன் ரெண்டுல ஏதாவது ஒன்றை வாங்கலாம். I can select either
blue or red? நான் நீலம் அல்லது சிவப்பு ரெண்டுல ஏதாவது ஒரு நிறத்தை தெரிவு செய்வேன். I can select either blue or red. Either fish or meat must be prepared. மீன் அல்லது இறைச்சி ரெண்டுல ஏதேனும் ஒன்று must be prepared. மீன் அல்லது இறைச்சி ரெண்டுல ஏதேனும் ஒன்று கட்டாயம் சமைக்கப்பட வேண்டும். மிஸ் எஸ் என்ன யாரு யாரு என்ன கேட்டீங்க? அரூசாவா? நீ கொஞ்சம் மறைஞ்சனால அவங்க பயந்துட்டாங்க போல. அது இல்ல. அப்படியா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு பயந்துட்டாங்க. பயந்துட்டீங்களா? இல்ல இல்ல. ரைட். அடுத்து பாருங்க. neither nor அப்படின்னு சொல்றது ரெண்டில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். neither nor ரெண்டில் ஒன்றும் இல்லை. either orன்றது ரெண்டில் ஒன்று, neither norன்றது ரெண்டில் ஒன்றும் இல்லை. Neither the USA nor the UK helps us to develop our country. அப்ப அமெரிக்கா இங்கிலாந்து ரெண்டில் ஒரு நாடும் எங்களுடைய நாட்டு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யாது. அமெரிக்கா இங்கிலாந்து ரெண்டில் ஒரு நாடுக்கும் ரெண்டில் ஒன்றும் எங்களுடைய நாடு முன்னேற உதவி செய்யாது. மிஸ் யுஎஸ்ஏ யூகேக்கு முன்னுக்கு வராது தானே? யுஎஸ்ஏ யூகேக்கு முன்னுக்கு வரும் வராது தானே? வரும். வரும். ஏன் என்று சொன்னா இது நாட்டுடைய பெயர் அல்ல. அமெரிக்கான்னு இருக்கா, இங்கிலாந்துன்னு இருக்கா? இது நாட்டு பெயர் அல்ல. அதை குறிக்கின்ற பொதுவான ஒரு பெயர் தானே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தானே. அது ஒரு கூட்டத்தை குறிப்பிடுது. ஆகவே அந்த இடத்துல நாட்டு பேரை தனியா சொல்லல. அமெரிக்கான்னு மட்டும் போட்டிருந்தா வராது, இங்கிலாந்துன்னு போட்டிருந்தா வராது. இந்த இடத்துல யுஎஸ்ஏ அந்த தொகுதியே சொல்லி இருக்கு. தொகுதி அந்த எல்லா நாட்டோட கூட்டம் தானே. அது எல்லா நாடுகளும் சேர்ந்து தானே ஐக்கிய அமெரிக்கா ராச்சியம் தானே. அது மற்றது ஐக்கிய ராச்சியம். அப்ப அவைகளுக்குள்ள நிறைய நாடுகள் இருக்கு. ஆகவே அது ரெண்டுக்கும் போடுவோம். அங்க வரும். குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் அங்க ஆஃபர் வந்தா தானே மிஸ் வராது. இப்ப யூகேக்கு ஆஃபர் இல்ல தானே. அப்ப என்ன ஆஃபர்? நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன் மிஸ். அந்த ஹன்ரி இதண்டைக்குல இப்ப சோவியத் யூனியன் அதோ ஏதோ அப்படி ரிபப்ளிக்
சோவியத் யூனியன் என்று சொல்லி வரைக்கல அது ஒஃபண்டு வர்றதால த வருமண்டும் ஒஃபண்டு வராத இடத்துல த வராதண்டும் பார்த்தேன். இல்ல அப்ப இங்க அதான் வந்து கேக்குறேன். யுஎஸ்ஏக்கு த வராது. யுஎஸ்ஏக்கு த வராது. ஏன்னா இந்த இடத்துல அமெரிக்கான்னு மட்டும் போட்டிருந்தா த வராது. இது யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்க ராச்சியம் தானே. அதுகளுக்கு நிறைய நாடுகள் அடங்கி இருக்கு. ஆகவே தனியா ஒரு நாடை மட்டும் குறிப்பிடல. ஆகவே அந்த இடத்துல அந்த யுஎஸ்ஏன்ற தொகுதின்றதுனால அங்க த ஓ வரும். மிஸ் அதுக்கு வரும். யூகேக்கு எப்படி? யூகேக்கு யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராச்சியம். அங்கேயும் நிறைய நாடுகள் அதுக்குள்ள இருக்கு. அது இங்கிலாந்து மட்டும் குறிப்பிடல. இங்கிலாந்துன்னு வந்திருந்தா அது வராது. இங்க யூகேன்னு இருக்கு, யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராச்சியம். அந்த ராச்சியம் அப்படின்னு சொல்றதுனால அங்க த வரும். சுவி பெரிய அவர்களே பிரித்தானி பெரிய பிரித்தானியான்னு சொல்லுவாங்க, அயர்லாந்தெல்லாம் சேர்த்து. எஸ். neither Mr. Prasad nor Mr. Suneth will come to teach you today. Mr. Prasad, Suneth ரெண்டு பேரில் ஒருவரும் உங்களுக்கு படிப்பிக்க இன்று வரமாட்டார்கள். சுனேத் பெரேரா ரெண்டு பேரில் ஒருவரும் இன்று உங்களுக்கு பிரசாத் சுனேத் இருவரில் ஒருவரும் இன்று உங்களுக்கு படிப்பிக்க வரமாட்டார்கள். Neither India nor Sri Lanka can win the World Cup next year. இலங்கை இந்தியா ரெண்டில் ஒரு நாடும் அடுத்த தடவை உலக கோப்பையை வெல்ல மாட்டாது. இலங்கை இந்தியா ரெண்டில் ஒரு நாடும் அடுத்த வருடம் உலக கோப்பையை வெல்ல மாட்டாது. Next one. He can play neither cricket nor football. He can play neither cricket nor football. அவன் ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டில ஒன்றையும் அவனால் விளையாட முடியாது. ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டில ஒன்றையும் அவனால் விளையாட முடியாது. என்ன? I eat neither meat nor fish. I eat neither meat nor fish. நான் இறைச்சி மீன் ரெண்டில் ஒன்றையும் சாப்பிட மாட்டேன். இறைச்சி மீன் ரெண்டில் ஒன்றையும் சாப்பிட மாட்டேன். We have neither money nor power. பணம் அதிகாரம் ரெண்டில் ஒன்றும் எங்களிடம் இல்லை. பணம் அதிகாரம் ரெண்டில் ஒன்றும் எங்களிடம் இல்லை. தமிழ் மீடியம் எங்களிடம் பணம் அதிகாரம் ரெண்டில் ஒன்றும் இல்லை. பணம் அதிகாரம் ரெண்டுமே எங்கள்கிட்ட இல்ல. ரெண்டில ஒண்ணு கூட எங்கள்கிட்ட இல்ல. Be prepared neither dal nor fish. நாங்கள் பருப்பு மீன் ரெண்டில் ஒன்றையும் சமைக்கவில்லை. நாங்கள் பருப்பு
மீன் ரெண்டில் ஒன்றையும் சமைக்கவில்லை. She studies. She studies neither commerce nor maths. She studies neither commerce nor maths. அவ காமர்ஸ் மேத்ஸ் ரெண்டுல ஒன்றையும் படிக்கவில்லை. காமர்ஸ் மேத்ஸ் ரெண்டுல ஒன்றையும் அவள் படிக்கவில்லை. Next one, otherwise. Otherwise. Otherwise என்ன சொல்றது? அல்லாவிட்டால். மிஸ் ஒருக்கா கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இருக்க போர்டு. அல்லாவிட்டால். otherwise என்றது அல்லாவிட்டால். அல்லாவிட்டால் சொல்றது otherwise. You must try hard. You must try hard. Otherwise you can't learn English. You must try hard. Otherwise you can't learn English. நீ கடுமையாக உழைக்க வேண்டும், அல்லாவிட்டால் உன்னால் ஆங்கிலத்தை கற்க முடியாது. நீ கடுமையாக உழைக்க வேண்டும் அல்லது கடுமையாக படிக்க வேண்டும், அல்லாவிட்டால் உன்னால் ஆங்கிலத்தை கற்க முடியாது. உன்னால் ஆங்கிலத்தை கற்க முடியாது. Second one, you must be careful, otherwise you will burn your finger. You must be careful, otherwise you will burn your finger. நீ கவனமாக இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் உன்னுடைய விரலை சுட்டுக் கொள்வாய். நீ கவனமாக இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் உன்னுடைய விரலை சுட்டுக் கொள்வாய். You must be careful, otherwise you will burn your finger. நீ கவனமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னுடைய விரலை சுட்டுக் கொள்வாய். Gayan wants a higher salary. Gayan wants a higher salary. Otherwise, he is going to resign. Gayan wants a higher salary. Otherwise, he is going to resign. கயானுக்கு அதிகமான சம்பளம் வேண்டும், அல்லாவிட்டால் அவன் தொழிலை ராஜினாமா செய்ய போகிறான். கயானுக்கு அதிகமான சம்பளம் வேண்டும், அல்லாவிடில் அவன் வேலையை ராஜினாமா செய்ய போகிறான், ரிசைன் பண்ண போறான். Otherwise he is going to resign. Going to resign. The fourth one, I caught hold of her hand. I caught hold of her hand. Otherwise, she would have slipped and fallen. I could caught of her. I could hold of her hand. I could hold of her hand. Otherwise, she would have slipped and fallen. நான் அவளுடைய கையை இறுக பற்றி கொண்டேன், அல்லாவிட்டால் அவள் வழுக்கி விழுந்திருப்பாள். She would have slipped and fallen. நான் அவளுடைய கையை இறுக பற்றி கொண்டேன், அல்லாவிட்டால் அவள் வழுக்கி விழுந்திருப்பாள். I could hold of her hand, otherwise she would have slipped and fallen. You will have to get more exercises, otherwise you will get fat.
You will have to get more exercises. Otherwise, you will get fat. நீ நிறைய உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் நீ குண்டாகி விடுவாய். நீ நிறைய உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் நீ குண்டாகி விடுவாய். நீ குண்டாகி விடுவாய். மூன்று எழுதுறேன் பாரு. You must have money. You must have money. Otherwise, you must have money. Otherwise, you can't live happily. You must have money. Otherwise, you can't live happily. உன்னிடம் கட்டாயமாக பணம் இருக்க வேண்டும். அல்லாவிடில் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. உன்னிடம் கட்டாயம் பணம் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. We must learn English. We must learn English. Otherwise, we cannot we must learn English. Baba, Tambi. We must learn English. Otherwise, we cannot be successful. We must learn English. Otherwise, we cannot be successful. நாங்கள் ஆங்கிலத்தை கற்க வேண்டும். அல்லாவிட்டால் எங்களால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் ஆங்கிலத்தை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் எங்களால் வெற்றி பெற முடியாது. We got up early. We got up early. Otherwise, we would have missed the bus. We got up early. Otherwise, we would have missed the bus. நாங்கள் நேரத்தோடு எழும்பி விட்டோம். இல்லாவிட்டால் பஸ்ஸை மிஸ் பண்ணி இருப்போம். பஸ்ஸை விட்டு இருப்போம். நாங்கள் விரைவாக எழுந்து விட்டோம். இல்லாவிட்டால் பஸ்ஸை தவற விட்டிருப்போம். பஸ்ஸை தவற விட்டிருப்போம். Miss, excuse me. Oh. Miss, now some reason I can't continue class. You can watch the video. Oh. May I leave, Miss? Yeah. Thank you. அடுத்தது as. as அப்படின்றது மாதிரி. மாதிரி அல்லது போலவே. இவைகளை குறிக்கிறது as. As I know,
It's cousin's birthday today. As I know, it's cousin's birthday today. எனக்கு தெரிந்தது மாதிரி தெரிந்தது மாதிரினால் இன்று கசுனுடைய பிறந்த நாள். எனக்கு லாஸ்டா தெரிந்தது எழுதுனது மட்டும் சொல்லுங்க மிஸ். மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லாஸ்டா எழுதுனது சொல்லுங்க மிஸ். வி got up early அத மட்டும். we got up early, otherwise we would have missed the bus. நாங்கள் விரைவாக எழுந்து விட்டோம், அல்லாவிடில் பஸ்ஸை தவற விட்டிருப்போம். டீச்சர் இந்த ஆஸ்க் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர். As I know, it's cousin's birthday today. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்று சொன்னால் இன்று கசுனுடைய பிறந்த நாள். I failed my driving test as we expected. I failed my driving test as we expected. நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே டிரைவிங் பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன். நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே டிரைவிங் பரீட்சையில் நான் ஃபெயில் அடைந்து விட்டேன். நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே டிரைவிங் டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆகிட்டேன். They taught us English as we expected. They taught us English as we expected. போலவே அவர்கள் ஆங்கிலத்தை கற்பித்தார்கள். நாங்கள் as we expected. சொல்லுங்க டீச்சர், அந்த கிராக் ஆகி வந்துச்சு டீச்சர், கிளியர் இல்ல. They taught us English as we expected. நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே அவர்கள் ஆங்கிலத்தை கற்பித்தார்கள். மேடம், அதுக்கு முன்னுக்குள்ளது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே நான் ஃபெயில் அப்படி அந்த மாதிரியா மேடம் வரும்? நான் ஃபெயில் ஆயிட்டேன். நாங்க எதிர்பார்த்த மாதிரி நான் ஃபெயில் ஆகிட்டேன். You must spend money as you earn. You must spend money as you earn. நீ சம்பாதிக்கிறதுக்கு நீ சம்பாதிப்பதை போலவே நீ செலவு செய்ய வேண்டும். நீ சம்பாதிப்பதை போன்று நீ செலவு செய்ய வேண்டும். நீ சம்பாதிப்பதை போன்று நீ செலவு செய்ய வேண்டும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அவ்வளவுதான் நீ செலவு செய்யணும். அதுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாயோ அதை போலத்தான் நீ செலவு செய்ய வேண்டும்.
இஸ்மியா வீடியோ ஆஃப் பண்ணுங்க. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாயோ அதே போலத்தான் நீ செலவு செய்ய வேண்டும். Tell me everything as you know. Tell me everything as you know. உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தெரிந்த மாதிரி என்னிடம் சொல்லு. உனக்கு தெரிந்தவற்றை தெரிந்தது போலவே என்னிடம் சொல்லு. Tell me everything as you know. உனக்கு தெரிந்தவற்றை தெரிந்த மாதிரி என்னிடம் கூறு. I will explain. I'll explain as I can. I will explain as I can. You must do as I say. You must do as I say. நான் சொல்வதைப் போல நீ செய்ய வேண்டும். நான் சொல்வதைப் போல நீ செய்ய வேண்டும். You can eat as you want. உனக்கு வேண்டும் என்றது உனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீ சாப்பிடலாம். உனக்கு வேண்டும் என்றது போலவே நீ சாப்பிடலாம். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடு. சாப்பிடும். டீச்சர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது I'll explain it as I can. என்னால் முடிந்த மாதிரி நான் விளங்கப்படுத்துகிறேன். எனக்கு முடிந்த மாதிரி நான் விளங்கப்படுத்துகிறேன். சுவி தின்னு தொலை. அதாவது you can eat as you want. Third one என்ன மிஸ் தமிழால? தமிழ் You can eat as you want. You can eat as you want. உனக்கு தேவையான மாதிரி நீ சாப்பிடலாம். உனக்கு தேவையான மாதிரி நீ சாப்பிடலாம். அடுத்து பாருங்க. So therefore என்ன இருக்கு 13வது. So therefore நல்லா இருக்கு. இவைகள் எல்லாம் to express result இறுதி முடிவை குறிக்கும் சொல். இறுதி முடிவு. ஆகவே அப்படின்னு சொல்லுவோம் தானே ஒரு முடிவுக்கு. ஆகவே இறுதி முடிவை குறிக்கும். ஒரு இறுதி முடிவு கன்க்ளூஷன், ஒரு ரிசல்ட். ஏதோ ஒரு தரவுகளை சொல்லிட்டு ஆகவே அப்படின்னு ஒரு முடிவை சொல்லுவோம் தானே, அதான் இது. So therefore I don't have enough money, so I'm not going on the trip. I don't have enough money, so I'm not going on the trip. என்னிடம் போதிய அளவு பணம் இல்லை, ஆகவே நான் சுற்றுலா பயணத்திற்கு செல்லவில்லை. என்னிடம் போதிய பணம் இல்லை, ஆகவே
என்னிடம் போதிய பணம் இல்லை, ஆகவே நான் சுற்றுலா பயணத்திற்கு செல்லவில்லை. I don't have enough money, so I'm not going on the trip. I don't have enough money, so I'm not going on the trip. Second one, it's raining. It's raining. Therefore, we can't go out. It's raining. Therefore, we can't go out. மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆகவே எங்களால் வெளியே போக முடியாது. Thereforeன்றது ஆகவே. It's raining. Therefore, we can't go out. மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆகவே எங்களால் வெளியே போக முடியாது. Third one, she is very clever. She is very clever. So, she will be able to solve this problem. She is very clever. So, she will be able to solve this problem. அவள் மிகவும் புத்திசாலி. அவள் மிகவும் புத்திசாலி. ஆகவே அவளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவள் மிகவும் புத்திசாலி. ஆகவே அவளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆகவே அவளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். Lunch is ready. Lunch is ready. Therefore, we can stop the class now. Lunch is ready. Therefore, we can stop the class now. பகலுணவு தயாராகி விட்டது, ஆகவே நாங்கள் வகுப்பை நிறுத்த முடியும். பகலுணவு தயாராகிவிட்டது, ஆகவே இப்போது நாங்கள் வகுப்பை நிறுத்திக் கொள்ள முடியும். நிறுத்த முடியும். இப்ப இல்லாதா? சப்பர் ரெடி ஆயிடுச்சு. சப்பர் ரெடி ஆயிடுச்சாக நீ பண்ணிட்டு ஓட போறீங்களா? I'm very tired. I'm very tired. So I hope to go to bed early. I'm very tired. So I hope to go to bed early. நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். மிகவும் களைப்பாக இருக்கிறேன். ஆகவே விரைவாக படுக்கைக்கு செல்ல நினைக்கிறேன். Good evening, ma'am. Good evening. How are you? Fine, ma'am. How about you? Yeah, I'm also doing good. Assignment miss முடிச்சிடுங்க. I'm very tired, so I hope to go to bed early. எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, ஆகவே நான் விரைவாக படுக்கைக்கு செல்ல நினைக்கிறேன். I have a headache. I have a headache. So I can't come.
I have a headache, so I can't come. எனக்கு தலைவலியாக இருக்கிறது, ஆகவே என்னால் வர முடியாது. எனக்கு மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ தலைவலியாக இருக்கிறது, ஆகவே என்னால் வர முடியாது. மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ இதுல ஓ சோண்டதுக்கு கிட்ட கமா வருமா? ஆகவே எஸ் வருமா? எஸ். ஓகே. I don't have enough money, so I can't come. She is the doctor. She is the doctor. Therefore, she can help you. அவள் ஒரு வைத்தியராக இருக்கிறாள், ஆகவே அவளால் உனக்கு உதவி செய்ய முடியும். அவள் ஒரு வைத்தியராக இருக்கிறாள், ஆகவே அவளால் உனக்கு உதவி செய்ய முடியும். It was raining. It was raining. Therefore, the meeting was postponed. It was raining. Therefore, the meeting was postponed. At 14வது, so that, such that. So that, such that. So that, such that. போஸ்ட்போன்ட் என்ன மிஸ்? பிட் போடுறது, பிட் போடப்படுறது. போஸ்ட்போன்றது பிட் போடுறது. கல்தானம் மீனிங் ஃபுல்லா சொல்லுங்க. இது it was raining. It was raining. Therefore, the meeting was postponed. மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருந்ததால், இல்ல மழை பெய்து கொண்டிருந்தது, ஆகவே அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது அல்லது தள்ளி போடப்பட்டது. மழை பெய்து கொண்டிருந்தது, எனவே கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த so that, such that இதெல்லாம் அதனால், அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு, ஆகவே இப்படியெல்லாம் பொருள்படும். so that, such that எல்லாம் அதனால், அந்த அளவுக்கு, ஆகவே எல்லாம் வரும். He is so clever that he could pass the exam with 3 A's. He is so clever that he could pass the exam with 3 A's. அவன் 3 A சித்திகளை பெறும் அளவுக்கு ஒரு புத்திசாலி, அல்லது அவன் ஒரு மிகவும் புத்திசாலி, ஆகவே அவன் 3 A சித்திகளை பெற்றுக்கொண்டான். அவன் ஒரு மிகவும் புத்திசாலி, எனவே அவன் 3 A சித்திகளை பெற்றுக்கொண்டான். மிஸ் இதுல so that such that வந்து எந்த சென்டென்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்படியே ரூல்ஸ் இருக்கா? எதுக்கும் யூஸ் பண்ணலாமா? எதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை பத்தி கதைக்கிற நேரம் so that, அதனால், such that, அந்த அளவுக்கு அப்படி சொல்றது. ஓகே, thank you. such a wonderful அப்படி
அந்த மாதிரி. மிஸ் நாங்க நார்மலா கதை கேட்கல இந்த சோ தட் வந்து சேர்த்து தானே சொல்றேன் நாங்க. யா யா. அப்ப இதுல பிரிச்சிருக்கு, அப்ப நாங்க சேர்த்து சொல்லலாமா? ஒரு சேர்த்து சொல்லலாம். so that ன்னு சொன்னா அந்த அளவுக்கு. so that I didn't come, so that I couldn't meet him. அதனால் நீங்க சொல்லலாம். so that நீங்க சொல்லலாம், சேர்த்து கதைக்கலாம். This is such a good English camp that almost all the students can speak a little English. This is such a good English camp that almost all the students can speak a little English. இது ஒரு சிறந்த ஆங்கில முகாம். இது ஒரு சிறந்த ஆங்கில முகாம், கேம்ப். ஆகவே ஏறக்குறைய அனைத்து மாணவர்களும் சிறிதளவாவது ஆங்கிலத்தை பேசுகிறார்கள். இது ஒரு சிறந்த ஆங்கில முகாம், எனவே அனைத்து மாணவர்களும் பெரும்பாலும் அனைத்து மாணவர்களும் சிறிதளவேனும் ஆங்கிலத்தை பேசுகிறார்கள். பெரும்பாலும் அனைத்து மாணவர்களும் சிறிதளவேனும் ஆங்கிலத்தை பேசுகிறார்கள். அது உண்மைதானே? கொஞ்சமா பேசுறீங்களா இல்லையா? இப்ப சச்சஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்ட் ஒன்று செய்வாங்க தானே, சச்சஸ்ன்னு ஃப்ரண்ட் இல்லாட்டி மிடில்ல போட்டு. such as தான் அது. such asனா அதே மாதிரி. இப்ப எப்படி சொல்றது? you are clever such as your mother. உங்க அம்மா, உன்னுடைய அம்மாவை போலவே நீ வந்து ஒரு புத்திசாலியா தான் இருக்கிற. such as அவங்கள போல அப்படின்னு சொல்றது such as. You are such a foolish person that almost all the friends cheat you. You are such a foolish person that almost all the friends cheat you. நீ ஒரு முட்டாள் மனிதன், ஆகவே பெரும்பாலும் அனைத்து நண்பர்களும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். நீ ஒரு முட்டாள், எனவே ஏறக்குறைய அனைத்து நண்பர்களும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். நீ ஒரு முட்டாள், எனவே ஏறக்குறைய அனைத்து நண்பர்களும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். She is such a good student that she gets up early and studies well. She is such a good... My girlfriend is such a wonderful girl. இப்படி சொல்லலாம் மிஸ்? சொல்லலாம். அதெல்லாம் சொல்லித்தாங்க மிஸ், டக்குன்னு பதியக்கூடிய மேம். Such a wonderful girl. She is such a good student that she gets up early and studies well. அவள் ஒரு நல்ல மாணவி. ஆகவே அவள் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பாடங்களை படிக்கின்றார். அவள் ஒரு நல்ல மாணவி, எனவே அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய பாடங்களை படிக்கின்றார். My mother was such a courageous woman that she worked very hard to feed us. My mother was such a courageous woman that she worked very hard to feed us. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது அவள் ஒரு நல்ல மாணவி, அவள் அதிகாலையில் இருந்து நன்றாக படிக்கிறாள் என்று சொல்ல மேலுமா? எஸ். ஆகவே அவ ஒரு நல்ல ஒரு மாணவி, ஏன்னா அவர் காலையில எழும்பி நல்லா படிக்கிறார். அப்படி இல்லாட்டி அதிகாலையில எழும்பி படிக்கிற அளவுக்கு அவள் ஒரு நல்ல மாணவி அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே ஓகே. அதிகாலையில எழும்பி தன்னுடைய பாடங்களை படிக்கிற அளவுக்கு அவள் ஒரு நல்ல மாணவி. My mother was such a courageous woman that she worked very hard to feed us. என்னுடைய அம்மா ஒரு சிறந்த முயற்சியுடைய ஒரு பெண்மணி. என்னுடைய அம்மா கராஜேசண்டா சிறந்த முயற்சியா? எஸ், முயற்சியுடையவர். கராஜேஸ் வுமன். முயற்சி, சுறுசுறுப்பு, அந்த மாதிரியான ஒரு ஊக்கமுள்ளன்ற மாதிரி வருமே, கராஜ் ஊக்கமுள்ள பெண் என்ற மாதிரி வருமே. ஊக்கமுள்ள பெண்ணுன்னு சொல்லலாம். அது நல்ல அது சரியான வார்த்தையா இருக்கும் சுவை. அதான் சூட்டா இருக்குங்க. என்னுடைய அம்மா ஒரு ஊக்கமுடைய பெண். ஆகவே என்னுடைய அம்மா ஒரு ஊக்கம் உடைய பெண். எனவே அவள் கடினமாக உழைத்து எங்களை வளர்க்க கடினமாக பாடுபடுகிறார். கடினமாக பாடுபட்டு எங்களுக்கு உணவு அளிக்கிறார், எங்களை போஷிக்கிறார். ஆகவே கடினமாக பாடுபட்டு எங்களை போஷிக்கிறார். Courageous woman. கடினமா எமக்கு உணவளிக்க கடினமாக வேலை பாடுபடுகிறார், கடினமாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் முக்சி. உணவளிப்பதற்காக கடினமாக பாடுபடுகிறார். ஆகவே எங்களை வளர்க்கறதுக்கு அவ கடினமா வேலை செய்யறா, கடினமாக உழைத்து பாடுபடுறா, அல்லது கடினமாக பாடுபட்டு உழைக்கிறா. இங்க ஃபீடஸ்ங்கிறது உணவளிக்கிறது என்று எடுக்கலாம் தானே? ஒரு அம்மா பிள்ளைகளை பார்த்து கொள்றேன்னா உணவளிக்கிறது தானே. போஷிக்கிறது உணவளிக்கிறது, பார்த்து கொள்றது, அவங்களுக்கு எல்லாமே அடங்குது. அந்த ஃபீடுன்னு சொல்ற வார்த்தையில எல்லாமே அடங்குது. அவங்களுக்கு இனி சோறு தானே, சோத்து பானை தானே, சோறுக்காக வேண்டிய மிஸ் எல்லாம் சோறுக்காக தானே. He is so lazy. He is so lazy that he never gets up early. அவன் ஒரு சோம்பேறி. ஆகவே அவன் அதிகாலையில் லேசி என்றால் சோம்பேறி. லேசி என்றால் சோம்பேறி. He is so lazy that he never gets up early. அவன் ஒரு சோம்பேறி. ஆகவே அவன் அதிகாலையில் எழும்ப மாட்டான். She is such a generous lady. She is such a generous lady that she always She is such a generous lady that she always thinks about poor people. She is such a generous lady that she always thinks about poor people. அவள் ஒரு தாராள மனம் கொண்ட பெண்மணி. ஆகவே அவள் எப்போதும் ஏழைகளை குறித்து எண்ணுகிறாள்.
கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க டீச்சர் தமிழால. பற்றி எண்ணுகிறாள் எழுதுக. அவள் ஒரு தாராள குணம் கொண்ட பெண்மணி. அவள் ஒரு தாராள குணம் கொண்ட பெண்மணி. ஆகவே அவள் எப்போதும் ஏழைகளை பற்றி நினைக்கிறாள். எப்போதும் ஏழைகளை பற்றி நினைக்கிறாள். You are such a careless person. You are such a careless person that you always lose your valuable things. You are such a careless person that you always lose your valuable things. நீ ஒரு பொறுப்பில்லாத நீ ஒரு கவனஈனமான நபர். நீ ஒரு கவனஈனமான நபர். ஆகவே எப்போதும் விலை கூடிய பொருட்களை தொலைத்து விடுகிறாய் அல்லது பெறுமதி மிக்க பொருட்களை. நீ ஒரு கவனஈனமான ஒரு நபர். எனவே பெறுமதியான பொருட்களை நீ தொலைத்து விடுகிறாய். மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ. திங்ஸ் குட்ஸ் பொருட்கள் என்ன? திங்ஸும் குட்ஸும் பொருட்கள். நாங்களும் படிக்கிறோம். படிங்க. நீ படிக்கிறதான் எனக்கு வேண்டும். உங்களுக்கு முன்னுக்கு உங்களை மாதிரி ஒரு ஸ்லேகா மாதிரி ஒரு கடவுள் கூட போட்டுச்சுனாங்க. Very good, sweet. I really appreciate it. I will encourage. Don't worry. இந்த கடையன்று சொன்னீங்க. Sorry, sister. Company. Institute company. பாத்தீங்கதானே எப்படி பைத்தியக்காரன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். Yes. இது தமிழ் கிளாஸ் இல்ல, ஆனாலும் ஒரு கேள்வி. ஆகவே எனவே ஒரே கருத்தா அல்லது ஏதாவது சின்ன வித்தியாசம் இருக்கா? ஆகவே எனவே ஒரே கருத்து. தான். ஆகவே எனவே ரெண்டும். ஜெயலட்சுமி சிஸ்டர் அது அப்படிதான். தமிழ்ல நிறைய இதுகள் இருக்கு. ஒரே மாதிரி நிறைய. ஆகவே எனவே ஒரு முடிவை குறிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். ஆகவே எனவே என்ற ரெண்டையுமே நாங்க ஒரு முடிவை குறிக்கிறதுக்கு, இறுதி முடிவை குறிக்கிறதுக்கு நாங்க அது ரெண்டையும் யூஸ் பண்ணோம். கன்க்ளூஷன் இறுதி முடிவு. ஆகவே நாம் இதை செய்வோம், எனவே நாம் இதை தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து போட்டு அதை கண்டினியூவா கொண்டு போறது கன்க்ளூஷன். எஸ் மிஸ் போர்ட கொஞ்சம் கீழே இது பண்ணலாமா? அடிக்கடி சொல்லணும் போல இருக்குது. போர்ட கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க மிஸ். நல்ல வேலை தவள பாடம் படிக்கல். மிஸ் காணும் புடுங்கிருச்சா மிஸ்? இல்லடா இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க மிஸ் அடிக்கடி. டீச்சர் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அதுவும் as well as அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் மட்டும் சொல்லுங்க டீச்சர். நான் வந்து அதை எப்படி கொண்டு நான் லீவ் ஆகிட்டேன் கடைசியா போலவே இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம் சுத்தி. நாட் ஓன்லி பட் ஆல்சோன்றது ஒன்றாக மட்டுமல்ல அதாகவும் இருந்தார்.
இப்ப நடிகையாக மட்டுமல்ல அரசியல்வாதியாகவும் இருந்தார். ஒன்னா மட்டும் இல்ல ஜெயலலிதா இன்னொன்னாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்றது நாட் only பட் ஆல்சோ. as well asன்றது ரெண்டாவும் ஒரே நேரத்துல இருந்தாருன்னு அர்த்தம். என்ன டீச்சர் விளங்கல்ல. நாட் only பட் ஆல்சோனா ஒன்றாக மட்டுமல்ல இன்னொன்றாகவும் இருந்தார்னு சொல்றது. as well as ரெண்டு நேரம் ரெண்டும் ஒரேடியா ரெண்டாகவும் இருந்தாருன்னு சொல்றது. பாத்திமா சிஸ்டர், நீங்க நேற்று ரெக்கார்டிங் பார்த்தா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். வேலை Miss, செய்யலையா? I have a doubt. என்னடா மதுஷன்? என்னடா டவுட்? டவுட் கேட்டு ஓடிடுவாங்க. நான் பாத்துட்டு இருக்கேன். கேட்பாங்க. இறுதி முடிவு ஆகவே என்னவேன்னு போட்டு இறுதி முடிவு Hello, Miss. கேக்குதா? Miss, otherwise nothingனு சொல்றாங்க தானே? அப்ப அது மத்தபடி எதுவும் இல்ல அதுதானே மீனிங்? ஆமா, எஸ். அப்போ அதர்வைஸ்க்கு அந்த மத்தபடி அப்படியும் மீனிங் வருமா? ஆமாண்டா வரும். அதர்வைஸ் அப்படின்னு சொல்றது. அதர்வைஸ் நத்திங். ஓகே மிஸ். அப்ப அல்லாவிட்டால் அதுவும் வரும், மத்தபடி அதுவும் வரும். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படி. அதர்வைஸ் we have don't otherwise we don't have any choice. மத்தபடி எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லலாம் தானே. otherwise we don't have any choice. மத்தபடி எங்களுக்கு வேற வழி இல்ல, மத்தபடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரிலேட்டிவ் கிளாஸஸ் அப்படின்னு தலைப்பு போடுங்க. அடுத்தது ரிலேட்டிவ் கிளாஸஸ். இந்த ரிலேட்டிவ் கிளாஸஸ்ல தான் நீங்க இந்த WH கொஸ்டின்ல படிச்சது எல்லாம் இங்க படிக்க போறீங்க, யூஸ் பண்ண போறீங்க. எழுதுங்க. ரிலேட்டிவ் கிளாஸஸ் அது நாங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், relative pronouns like conjunctions are words that join clauses in case a dependent clause to its independent clause. அதாவது இந்த ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்றா என்ன அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் அதுக்கு இன்னொரு பேர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வேலை என்னன்னு சொன்னால், இதுவும் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி தான். இப்ப நாங்க இவ்வளவு நேரம் படித்த கன்ஜங்ஷன்ஸ், குட்டி குட்டி வார்த்தைகள், டபுளா வார்த்தைகள் எல்லாம் ரெண்டு வாக்கியங்கள் அல்லது ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தணும். இவ்வளவு நேரம் அதானே படிச்சோம் ஃபுல்லாவே. ஒரு வார்த்தைகளை கொண்டு ரெண்டு வாக்கியங்களை இணைச்சோம், அப்படி இல்லாட்டி ரெண்டு சொற்களை இணைச்சோம். அது கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தி. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி தான். இதோடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு கிளாஸஸ் ஒன்னா சேர்க்கிறது. அதாவது
ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ கொண்டு போய் இண்டிபெண்டன்ட் கிளாஸோட சேர்க்கிறது. ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நடுவுல நாங்க இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது ரெண்டையும் நாங்க இணைப்போம். அப்ப ரெண்டு கிளாஸஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸோட ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ரைட்? இந்த கிளாஸ நாங்கள் மூண்டா பிரிப்போம். இந்த கிளாஸஸ் கிளாஸ் நாங்க மூண்டா பிரிப்போம். முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ். முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ். இரண்டாவது compound sentence. முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ், இரண்டாவது compound sentence, மூன்றாவது complex sentence. இப்படி மூண்டா பிரிப்போம் நாம இந்த clauses. simple sentence, compound sentence, complex sentence. அப்ப முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, one independent clause, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் clause மட்டும் இருந்தா அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ். one independent clause. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் clause இருந்தா அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் clause. simple sentence, one independent clause, ஒரே ஒரு independent clause மட்டும் இருந்தா அதுக்கு பேர் simple sentence. உதாரணம் பாருங்க. I like coffee. ஒரே ஒரு independent clause. I like coffee. independent clause னா என்ன? ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு வாக்கியம். I like coffee. She looked tired. இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்றது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸ். The second one, compound sentence. Compound sentence. இரண்டாவது compound sentence. compound sentence அப்படின்னு சொன்னா two or more independent clauses ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட independent clauses ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட
independent clauses conjoined by coordinating conjunctions. By coordinating conjunctions. ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ்கள் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் மூலம் இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அவைகள் கம்பவுண்ட் சென்டென்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? Fan boys. Fan boys. அப்ப இரண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ்கள் இந்த ஃபேன் பாய்ஸ்னு சொல்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை கொண்டு இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அவைகள் கம்பவுண்ட் சென்டென்ஸ். Conjunctions, coordinating conjunctions such as fan boys. The fan boys மூலம் fan boys என்ற conjunctions மூலம் இணைக்கப்பட்டிருந்தா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ்கள் இந்த ஃபேன் பாய்ஸ் என்ற கன்ஜங்ஷன்ஸ் மூலம் இணைக்கப்பட்டிருந்தா அவைகள் கம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்ப உதாரணம் I like coffee. I like coffee and Mary likes tea. பாருங்க ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸஸா இல்லையா? I like coffee, Mary likes tea. ரெண்டு இண்டிபெண்டன்ட்டா இல்லையா? ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் தான் மிஸ். ரெண்டும் முற்றுப்புள்ளி அடை. இண்டிபெண்டன்ட் தான். ரெண்டுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. I like coffeeன்றதுக்கும் இருக்கு, Mary likes teaன்றதுக்கும் இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஒரு அர்த்தம் இருக்கு. அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நாங்க அண்ட்னு சொல்ற இந்த ஃபேன் பாய்ஸ்ல ஒரு கன்ஜங்ஷனை நாங்க இங்க யூஸ் பண்றோம். அண்ட் அப்ப I like coffee and Mary likes tea. அப்ப ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ ஒண்டா இணைக்கிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நாங்க பயன்படுத்துறோம். அவைகள் கம்பவுண்ட் சென்டென்ஸ். ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ ஒண்டா இணைச்சா அதுக்கு பேர் கம்பவுண்ட் சென்டென்ஸ். இரண்டாவது உதாரணம் I went to work. I went to work, but she went to party. I went to work, but she went to party. அப்ப I went to work என்றதும் independent clause, she went to party என்றதும் independent clause. அப்ப அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த பட்ன்னு சொல்ற fan boys conjunction ஒன்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து third one, complex sentence. கம்ப்ளெக்ஸ். மூன்றாவது கம்ப்ளெக்ஸ். கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் one independent clause, one independent clause and one or more, one independent clause and one or more dependent clauses.
ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸோட ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் கிளாஸஸ் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அவை கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். கம்ப்ளெக்ஸ். அப்ப எழுதுங்க. If you study well, you will pass the exam. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸோட ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் கிளாஸஸ் சேர்க்கிறது தான் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்ப நாங்க நார்மலா எழுதுற எல்லா வாக்கியங்களுமே வந்து கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். நாங்க நார்மலா எழுதுற பெரும்பாலா நாங்க எழுதுறது வந்து இந்த கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். When I grow up, I want to be a doctor. When I grow up, I want to be a doctor. இவைகள்லாம் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறவைகள். கம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன, கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்ன, இவைகளுக்கான ரஃப் ஐடியா வச்சுக்கொள்ளுங்க இப்பவும். மிஸ் இது வந்துட்டு when I grow up I want to be a doctor. ஏன்னா எப்போது நான் வளர்கிறோனோ அப்போது நான் டாக்டர் ஆகுவேன். அப்படியா? இல்ல நான் எப்போது வளர்கிறேனோ இல்ல, நான் பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு எனக்கு ஒரு வைத்தியராக வேண்டும். அப்ப நீங்க வளராட்டி டாக்டர் ஆக மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் பெரியவனான பிறகு எனக்கு டாக்டர் ஆகணும்ன்றது என்னுடைய ஆசை. மிஸ் மாதிரி இருந்தா வளராம என்ன மாதிரி வளராமலே இருந்தா டாக்டரே ஆகல தனிடா. அப்ப அநியாயம் தானே வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. When I grow up, I want to be a doctor. அப்ப இவை கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்ப இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல நிறைய இருக்கு. ஒன்னொன்னு என்னென்னத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஹூ என்ன, ஹூம்னா என்ன. இங்கதான் நாங்கள் அந்த WH கொஸ்டின்ல வர அவ்வளவையும் படிக்க போறோம். அவைகளை நாளைக்கு நாங்க படிப்போம். படிச்சுட்டா அதுக்கு பிறகு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கட்டாயமாக ப்ரோனவுன் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் ப்ரோனவுன், கட்டாய மாடல் வெர்ப், கட்டாயமாக டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாளைக்கு நாங்க அதை தொடர்ந்து படிப்போம். இப்போதைக்கு நீங்க இன்னைக்கு சென்டென்ஸ்னா என்ன, சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, கம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன, கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்ன, இவைகளை நீங்க வந்து நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. கிளாஸஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ், இதெல்லாம் உங்களுக்கு புது விஷயம் தானே. இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இவைகள் நல்லா படிங்க. நாளைக்கு நாங்க தொடர்ந்து படிப்போம். சரிதானே? எல்லாத்தையும் போட்ட ஒன்னா திணிச்சா உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஆகவே நாளைக்கு நாங்க தொடர்ந்து படிப்போம். நாளைக்கு ஃபுல்லா நாங்க ரிலேட்டிவ் கிளாஸஸ் ப்ரோனவுன்ஸ பார்ப்போம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன, அதுல வரும் பட் வரும், ஹூ, ஹூம், அந்த WH கொஸ்டின் நாங்க படிச்சோம் தானே, அதெல்லாம் திரும்ப பார்த்துட்டு வாங்க. WH கொஸ்டின்ல ஒரு 10 கொடுத்தேன். அந்த 10ஐயும் நாங்க வந்து கேள்வியா தானே நாங்க பார்த்தோம். அந்த 10ஐயும் நாங்க கேள்வியா தானே அங்க யூஸ் பண்ணணும்.
இந்த இடத்துல நாங்க கேள்வியா யூஸ் பண்ண மாட்டோம். அத கொண்டாந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்ணும். ரெண்டு க்ளாஸஸ இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ரைட்? இங்க வந்து அத கேள்வியா யூஸ் பண்ணாமல் அத ஒரு ரெண்டு க்ளாஸஸ இணைக்கிறதுக்கு நடுவுல போடும். அந்த WH கொஸ்டின் எங்க வரும்? எங்க வரும்? எதுல எங்க வரும் அது? WH கொஸ்டின் WH ஆரம்பிக்கிறது முன்னால வருமா பின்னால வருமா? முன்னால முன்னால வரும். முன்னால தானே வரும் கேள்வி கேட்கிற நேரம். அது எல்லாமே what is your name, who is your father நாங்க படிச்சோம். which color do you like அதெல்லாம் WH question. அதெல்லாம் இங்க கேள்வியா வராது. நடுவுல கொண்டு வந்து போடுவோம். அத ரெண்டு கிளாஸஸ்க்கு நடுவுல கொண்டு வந்து போட்டு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் ரிலேட்டிவ் கிளாஸ். சரியா? அப்ப அவைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதை நாங்க நாளைக்கு பார்ப்போம். சரியா? Thank you, miss. Thank you, miss. Thank you so much for joining with me, and that's it from me for today. Bye, miss. Take care. Thank you, Bye. miss. Thank you. Bye. Okay, thank you. Okay, bye. Thank you, miss. Bye, bye. Okay, bye bye. Ravindran பேசாம வந்து போறாரு. Okay, bye bye. Oh, miss. நான் லேட்டா வந்துட்டேன். Sorry. That's okay. Disturb பண்ணக்கூடாது. Okay, okay. Okay, Okay, miss. Madhuchan. Thank you. Okay, bye, bye. Bye. Okay, Okay, miss. miss. Okay, bye. Thank you very much, miss. Kishavan, bye da. Sharmila, bye. Shrikaran, Miss. bye. Yes, Excuse me, Ajita. miss. Okay, thank you, miss. Bye. Yeah. Okay, bye bye. யார் கூப்பிட்டது நீ? Miss, Oh, பாகியா? Bagi, miss. Yesterday, record வேலை செய்தில்ல, miss. ஆடா எல்லாரும் சொல்றாங்க அந்த ஆப்பிள் போனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுதா, மத்த போன்களுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் ஆபீஸுக்கு கதைச்சிட்டு அதை ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். அதை வந்து திரும்ப ஏதாவது ரீஷஃப் ஏதாவது செய்யலுமா அப்படின்னு கேட்கிறேன். கேட்டுட்டு சொல்றேன். சதீஷ் சார்ட்ட ஒருக்கா கதைக்கிறேன். சரியா? Miss, எனக்கு வரல மிஸ். என்ன? delete அந்த 15 ஆக்டிவிட்டீஸும் ஆ அந்த 15 ஆக்டிவிட்டீஸும் செய்ய சொன்னதானே? ஓ அதுல வந்துட்டு நீங்க அந்த மை செல்ஃப் மட்டும் தானே வீடியோ பண்ணி அனுப்ப சொன்னது, மற்றெல்லாம் ஆடியோ தானே? ஓ அதுல திரும்ப அந்த அவர் போட்டிருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருக்குது அந்த கெட்டிங் டு நோ முதலாவது அதான் போட்டுட்டாரா? கெட்டிங் அத வந்துட்டு நான் கிட்ட சொல்றேன். அது செய்யல தானே எப்படி செய்வீங்க? அத கஷ்டம் தானே. அதானே கெட்டிங் டு நோ எதை செய்யல. நீங்க மை செல்ஃப போடுங்க. ஏன்னா நாங்க தான் மார்க்ஸ் போடுறது. நான் சொல்றேன் அவைகள்ட்ட நான் சொல்றேன் செய்யல. அது சரியா? அப்பா பர்மேரி சரியா? மை செல்ஃப செய்யுங்க. மை செல்ஃப் கட்டாயம் செய்து போடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒண்ட சரி செய்யுங்கன்னு தானே. ஒண்ட கட்டாயம் செய்யுங்க. மை செல்ஃப செய்யுங்க. மத்தது நான் அவங்ககிட்ட கதைக்கிறேன். சரியா? இல்ல அதானே சூட்டபிளா இருக்கும். மை செல்ஃப் செய்யறது தான் கம்ஃபர்டபிளாவும் இருக்கும். அதான் சரி முறை. அதான் முறை. கெட்டிங் டு நோ ஈச் அதர் செய்யறது கஷ்டம். எல்லாரும் ரெண்டு பேர் 3 பேர் சேர்ந்து செய்யற கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. நீங்க போடுங்க. மை செல்ஃப போடுங்க. சரியா? ஓகே ஓகே மிஸ், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ so much. bye bye, take care, love you all. 8 மணி கிளாஸ்ல இன்னைக்கு 8 மணி கிளாஸ்ல டிட்டர்மைனஸும் ப்ரோனவுன்ஸும் படிக்க விருப்பமானாக்கள் வாங்க. டிட்டர்மைனஸ், ப்ரோனவுன்ஸ், WH questions 3 படிப்பிப்பே வாரன வாங்க. ஓகே, bye bye.